பெட்ரோடாலர் விளையாட்டு கோட்பாடு. ஏன் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மோதல் உலக சக்தி சமநிலையை மாற்றக்கூடும்? ஈரான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே உருவாகி வரும் பதற்றத்தை வெறும் இராணுவ மோதலாக மட்டும் பார்க்க முடியாது. இந்த மோதலை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் ஏவுகணைகள், தாக்குதல்கள் அல்லது இராணுவ நடவடிக்கைகள் மட்டுமே பார்க்காமல் அதன் பின்னால் இருக்கும் உலக நிதி அமைப்பையும் கவனிக்க வேண்டும். சில ஆய்வாளர்கள் கூறுவது போல, இந்த மோதலின் பின்னணியில் உலக பொருளாதார அமைப்பை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பு உள்ளது. அதுதான் பெட்ரோடாலர் சிஸ்டம். பெட்ரோடாலர் அமைப்பு எப்படி உருவானது? 1970களில் பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் முறிவு அடைந்த பிறகு உலக நிதி அமைப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த காலத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட ஓபக் நாடுகளுக்கு இடையில் ஒரு முக்கிய ஒப்பந்தம் உருவானது. அந்த ஒப்பந்தத்தின்படி உலகம் முழுவதும் எண்ணெய் விற்பனை பெரும்பாலும் யுனைடெட் ஸ்டேட் டாலர் மூலமாக நடைபெற வேண்டும். இதற்கு பதிலாக அமெரிக்கா அந்த நாடுகளுக்கு இராணுவ பாதுகாப்பும் அரசியல் ஆதரவையும் வழங்கியது. இதன் விளைவு, இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக எண்ணெய் வாங்க விரும்பும் எந்த நாட்டும் அமெரிக்க டாலரை வைத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனெனில் உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு எண்ணெய் மிகவும் அவசியமான வளமாகும். இதனால் உலக நாடுகள் அதிக அளவில் டாலரை கையிருப்பாக வைத்திருக்க தொடங்கின. இதுவே அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்தை மிகவும் வலுப்படுத்தியது. பெட்ரோடாலர் சுழற்சி எண்ணெய் விற்பனையில் கிடைக்கும் டாலர்கள் மீண்டும் அமெரிக்க நிதி சந்தைகளில் முதலீடு செய்யப்பட்டன. அதாவது அமெரிக்க அரசு தரப்பு பத்திரங்கள், அமெரிக்க நிதி சந்தைகள். இந்த பணப்புழக்கம் மீண்டும் அமெரிக்க பொருளாதாரத்துக்கே திரும்பியது. இந்த சுழற்சி அமெரிக்க அரசின் செலவுகளையும் அதன் இராணுவ சக்தியையும் நீண்ட காலம் ஆதரித்தது. இந்த அமைப்புக்கு உருவாகும் சவால்கள். சில நாடுகள் உலக வர்த்தகத்தில் டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க முயற்சி செய்து வருகின்றன. அதில் முக்கியமாக சைனா, ரஷ்யா, ஈரான். இந்த நாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில டாலரை தவிர்த்து வேறு நாணயங்களை பயன்படுத்தும் வழிகளை ஆராய்ந்து வருகின்றன. எண்ணெய் விற்பனை டாலரிலிருந்து வேறு நாணயங்களுக்கு மாறினால் பெட்ரோடாலர் அமைப்பு பலவீனமடையக்கூடும். மத்திய கிழக்கின் முக்கியத்துவம் மிடில் ஈஸ்ட் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கையிருப்புகளுள்ள பகுதிகளில் ஒன்றாகும். அதனால் இந்த பகுதியின் அரசியல் நிலைமை, கட்டுப்பாடு மற்றும் செல்வாக்கு உலக ஆற்றல் சந்தைகளுக்கு மிகவும் முக்கியமானவை. உலகின் முக்கிய கடல் வழித்தடம். உலக எண்ணெய் போக்குவரத்தில் மிகவும் முக்கியமான இடம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். உலக எண்ணெய் விநியோகத்தின் ஒரு பெரிய பகுதி தினமும் இந்த குறுகிய கடல் வழியாக செல்கிறது. இந்த பகுதியில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் உலகளாவிய எண்ணெய் விலை திடீரென உயர்ந்து பொருளாதார அதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடும். ஏன் இந்த மோதல் உலகத்தை பாதிக்கிறது? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இஸ்ரேல் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக இருப்பதால் இந்த மோதலில் நேராக ஈடுபட்டு வருகிறது. இதனால் இந்த மோதல் பல ஆய்வாளர்களால் ஈரான் எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் என்று விவரிக்கப்படுகிறது. மோதலின் மற்ற காரணங்கள். இந்த மோதல் வெறும் பொருளாதார காரணங்களால் மட்டும் உருவானது அல்ல. இதற்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளன. அரசியல் போட்டி, பிராந்திய அதிகாரப் போட்டி, பாதுகாப்பு அச்சங்கள், அணு ஆயுத திட்டங்களை சுற்றியுள்ள பதற்றம். ஈரான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல் வெறும் இராணுவ மோதல் மட்டுமல்ல. சில ஆய்வாளர்களின் பார்வையில் இது உலக பொருளாதார அமைப்பின் எதிர்காலத்தைப் பற்றிய ஒரு பெரிய போட்டியாகவும் இருக்கக்கூடும். மத்திய கிழக்கில் நடைபெறும் இந்த பதற்றங்கள் ஏன் உலக பொருளாதாரத்தையும் அரசியலையும் பாதிக்கின்றன என்பதை புரிந்துகொள்ள இந்த பெரிய பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு அமைப்பின் அடிப்படை ஒரு முக்கிய நிபந்தனையின் மீதுதான் அமைந்துள்ளது. பெட்ரோடாலர் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மத்திய கிழக்கில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதாகும். அந்த பாதுகாப்பை வழங்குவதில் அமெரிக்கா தோல்வியடைந்தால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை பலவீனமடையக்கூடும். அப்படியான நிலை ஏற்பட்டால் பெட்ரோடாலர் சிஸ்டம் என்ற அமைப்பும் சீர்குலைய வாய்ப்பு உள்ளது. தற்போது நடைபெற்று வரும் மிடில் ஈஸ்ட் போரின் நடைமுறை மற்றும் அதன் முடிவு இந்த பாதுகாப்பு அமைப்பு தொடர்ந்து நிலைத்திருக்குமா அல்லது உலகப் பொருளாதாரத்தில் ஒரு புதிய கட்டம் தொடங்குமா என்பதை தீர்மானிக்கக்கூடும்.
அதனால் இந்த போர் வெறும் பிராந்திய மோதல் மட்டுமல்ல, உலக நிதி அமைப்பின் எதிர்கால பாதையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கிய திருப்புமுனையாகவும் இருக்கக்கூடும்.